அந்த கோவுக்கு இறை என்று பெயர். கோவுக்கு இறை என்று பெயர். என்ன உபன்யாசம்? ஆமா, எங்க இறை இறைன்னா என்ன? ஆமா, அப்போ இருத்தல் என்ற சொல்லடியாக பிறப்பதான் இறை இல்லையா? இவன் அரசன் இறையா? இல்லை, அவன் புறத்திருப்பவன் தான், நமக்கு வேறா இருப்பவன் தான். வேறா தானே இருக்கிறான். ஆமாம், அப்படி இருந்தாலும் இவன் அந்த இறையினுடைய பிரதிநிதி. அதனால் அவன் நீதி செலுத்தும் போது என்ன செய்யணும்? எனவே அந்த நீதி வழங்கும் போது அவருடைய உள்ளம் அறிந்து அவனுக்குடைய உள்ளத்தில் புகுந்து அந்த நீதி செலுத்தணும். அதெல்லாம் நம்ம திருவிளையாடற் புராணத்திலாம் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரா இல்லையா? என்னம்மா? அதாவது ஒரு வழக்கில் ஒரு அந்தணன் அவன் காட்டு வழி செல்லும் பொழுது தன்னுடைய துணைவி யாரோட போகிறான். அவள் தண்ணி தாகமாக இருக்குன்னு உட்கார வச்சுட்டு தண்ணி போகிறான். போயிட்டு வரும்போது அவள் செத்து கிடக்கிறா. அப்போது அவள் மேலே ஒரு அம்பு பாய்ச்சி இறந்து கிடக்கிறா. பக்கத்தில் ஒரு வேடம் போகிறான் வில் அம்போடு. இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அவங்கூட அவனை அரச முன்னால் கொண்டு நிப்பாட்டி இவன் தான் கொண்டுட்டான்னு சொல்லுதான். அவன் நான் கொல்லவே இல்லைங்க. அவன் சொல்கிறத பார்த்தா அவன் கொன்ன மாதிரி தெரியலை, உங்களுக்கு சந்தேகம் வருது. ஆனாலும் சாட்சி இல்லை. இவங்க வில்லும் கையுமா நிற்கிறான். அதனால் இவனை சிறையில் போடுறாங்க. போட்டாலும் மன்னனுக்கு திருப்தி இல்லை. இவன் சொல்லும் போது பார்த்தா இவன் தப்பு செய்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினச்சி மந்திரியோட கூடி ஆலோசிக்கிறான். அப்போது சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடுதாங்க. சுவாமி, இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே என்று கேட்க அவர் அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சொல்கிறார். அங்கே போய் இருந்தால் அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி யமதூதர்கள் பேசுகிறாங்க. இந்த மணமகனை நாம் பிணமகனாக்கணும் அப்படின்னு. என்ன செய்யணும்னா, நீ மாடு மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் கலைஞ்சி ஓடி அவனுடைய உயிரை எடுத்துரு. நேற்று அந்த அந்தணன் பார்ப்பன பெண்ணை அந்த மரத்தில் தங்கியிருந்த அந்த அம்பை காற்றுல வீழ்த்தி அதை இவன் மேலே போட்டோமா இல்லையா, அது மாதிரி செய்வோம் என்று அவர்கள் பேசுகிறத கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு அப்போ தெரியுது, ஓஹோ இது யமன் செஞ்சது தான், இவன் நிரபராதி அப்படின்னு. அதெல்லாம் கதை தான். இருந்தாலும் அநீதி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயப்படுறாங்களா இல்லையா? பெருமான்கிட்ட வேண்டுறாங்களா இல்லையா? கையங்களமாக ஒருத்தனை பிடிச்சி கொண்டு விட்டால் கூட உடனே அவனுக்கு தீர்ப்பு சொல்லலை. அவங்க என்னன்னு இறைவனை சார்ந்து அந்த நீதியை செலுத்தணும்னு பெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்களா இல்லையா? அதனால் அவங்களுக்கு இறைன்னு பேர். விளங்குதா? அதனால் அந்த இறைவன் அந்த நீதியை மாட்சிங்கிறாங்க. மாட்சி, இறையது மாட்சி. மாட்சின்னு என்ன? ஆட்சி தான் மாட்சி, ஆட்சி தான் மாட்சி, பெருமை, உயர்வு.
அப்போது அந்த இறை மாட்சி, அவனுடைய மாட்சிமை, மன்னன்னா யாரு? இறைங்கிறது எல்லார் குடிகள் உள்ளத்திலும் இருக்கணும். அப்படிதான் இறை என்று வைக்கப்படும். குடிகளுடைய உள்ளத்தில் அவன் இருந்தால் இறை. அவன் எப்படி அதில் இருக்கிறது? அவர்களுக்கு சுபிட்சம் மன்னச் செய்தி, சுபிட்சம் மன்னச் செய்வதால், அவர்களுடைய இதயத்தில் மன்னுததால் மன்னன். விளங்குதாமா? அவன் படை, குடி, உணவு, அமைச்சு, நட்பு, பாதுகாப்பு என்ற 6 உறுப்புகளை கொண்டு அந்த பகவன் போல அவனுக்கு 6 உறுப்பு. பகன 6, அதுபோல இவனும் 6 உறுப்புகளோடு ஆட்சி செய்யணும். அவன்தான் சிறைந்த அவனுக்கு நெஞ்சத்தின்மையும் எல்லாருக்கு இறங்கும் குணமும் அறிவுடைமை ஊக்கமுடைமை இந்த 4ம் உடையவனாக இருக்கணும். விரைந்து செயல்படுதல், கல்வி, முடிவெடுக்கும் திறன், இந்த முக்குணம் உடையவனாக இருக்கணும். அரண் வழுவாமல், அறமல்லாதவை நிகழ ஒட்டாமல் காத்து, மரம் எழுக்காம ஆணமுடையதாக இருக்கணும். அவன் அந்த இறைவனைப் போல ஆக்குதலும் காத்தலும், படைத்தலும் காத்தலும், வளங்களை படைத்தலும், வருவாய்களை மிகுத்தலும், தொகுத்த பொருளை காத்தலும், அந்த செல்வத்தை வகை செய்து வழங்குதலும் என்று தக்கவற்றுக்கு செலவிடுதல், அதான் அழித்தல். செல்வத்தை செலவிடுதல், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில் செய்பவனா இருக்கணும். விளங்குதாமா? அவன் காட்சிக்கு எளியனாய் தன் குறைகளை சொல்வதற்கு குடிகளால் எளிதாக பார்க்கக்கூடியவனாகவும், கடிந்து பேசாதவனாகவும், இனிய சொல்லோடு ஈதலும் செய்து அழிக்க வல்லவனுக்கு அவன் குடிகளெல்லாம் அமைந்து உள்ளப்படுவதாய் இருக்கணும். முறை தவறாமல் ஆட்சி நடத்தி குடிகளை காப்பாற்றுகின்ற அந்த இறை மக்களுக்கு கடவுள் என்று கருதப்படுவான். செவிகைப்ப யார் தன் ஆட்சி பற்றி சொன்னாலும், கசப்பான சொற்களை இவமெல்லாம் என்ன ஆட்சி செய்தான்னு சொன்னாலும், அந்த கொடுஞ்சொற்களை மொழிந்தாலும் அதனை பொறுமையாக கேட்கின்ற குடநிலையின் கீழ் வாழ்கின்ற இந்த உலகம் நன்மை உடையதாகும். நலிந்தோருக்கு கொடையும் கருணை முறை செய்தல்
குடிகளை பேணுதல், இந்த நான்கும் அவனுக்கு மாட்சிமை தருவதாய் அமைய அவனை ஆட்சியாளனாக்கி ஒளிபெறச் செய்யும் என்பது. அதனால் கல்லா அரசனும் காலனும் நேருக்கும் படிக்காத முட்டாள், அவன் காலனுக்கு ஒப்பானவன். அந்த கல்லாத அரசனை காலனோடு ஒப்பிடும் பொழுது காலன் மிக நல்லன். என்ன அவன் யம தருமன், அவன் யாரு? இவன் அதர்மன். அவன் தருமன், இவன் அதர்மன். எனவே கல்லான் அரசன், அறம் ஓரான். எனவே கொல்லன்பான். ஆனால் நல்லாரை காலன் நணுகி நில்லான், பக்கத்திலே போகமாட்டான் இல்லையா? அது அப்பர் சாமி சொல்கிறாரா இல்லையா? என்ன சொல்கிறாரு? என்னம்மா? அது சொல்லலை. நீங்கள் அது நமக்கு சொல்கிறாரு. அந்த யமதூதர்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. உங்கள் யமன் சொன்னாமன்னு நீ வந்துடாத, உங்கள் யமன் அனுப்புனாமன்னு இவங்கிட்ட வந்துடாத, அடியார் பக்கத்தில் வந்துடாத. உங்கள் தலைவன் அவன் ஏற்கனவே அடிபட்டதுனால உங்களை அனுப்புதான். விலகுது, அது தெரியாமல் நீ பைக்காரப்ப மாதிரி இங்கே வந்துடாத. அதனால் அடியார் பக்கம் அப்படி போயிட்டே தெரியாமன்னா அங்கே போய் பார்க்குறவன் விபூதி ருத்ராட்சம் போட்டு பூஜை பண்ணுதவனா இருக்காமன்னா, ஏன் வந்தோம்னு கேட்டா என்ன சொல்லு? உங்களை கும்பிட வந்தோம்னு சொல்லிட்டு ஓட்டியே போமீன்கள், அப்போ தான் நீங்கள் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விளங்குதா? எனவே அந்த அரசன் என்பவன் முறை செய்து ஆமாம் காப்பாற்று மன்னவன், மன்னனுக்கு மக்களுக்கு இறை. அவனுடைய வேலென்று வெற்றி தருவது மன்னன் கோல், அதுவும் கோடாது என்பான். அவனுடைய முறையே அவனை காக்கும்ங்கிறான். அதனால வெல்லுவது வேலுங்கிறோம். ஆனால் அது வெற்றி தரலை. எது தருது? அவனுடைய கோல், செங்கோன்மை. அதனால தான் வரப்புயர என்பார். அவ்வை என்ன சொல்றாரு? வரப்புயர என்று. எனவே அது ஏன் சொல்றாரு? ஆமாம், நெல் உயர குடி உயரும். யார் குடியை உயர்த்தினா அவன் கோல் உயரும். குடியை உயர்த்தியனுடைய கோல். அப்போ கோல் எப்படி நிற்கணும்? உயர்ந்ததாக இருக்கணும். உயர்ந்ததுங்கிறது நேர் நிற்றல். அது வளையாத செங்கோல் அப்படி நிற்கணும். எனவே இறை அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் உள்ள இருக்கிறானோ அவன் தலைமை பொருள். இறைனானது தலைமையை குறிப்பது. இறைவனுக்கு அது பண்பாகு பெயர். மாட்சி என்பது பெருமை, பண்பு பெயர். நற்குண நற்செய்கைகள்
நற்குண நற்செய்கைகள், அதுக்கு ஆகுபெயர் மாண்பு. நற்குண நற்செய்கைன்னா ஏதுவும் பயனும், ஏதுவும் நல்ல குணம் இருந்தால் தான் நல்லதை செய்ய முடியும் இல்லையா? இப்போது நாம் உண்மை விளக்கத்தில் படிக்கிறோம்ல, மண் கடினமாய் தரிக்கும். கடினம் இருந்தால் தான் தாங்க முடியும், அது இல்லைன்னா முடியாது. அப்போ ஏதுவும் பயன் தானே, இது இருக்கதால் அது முடியுதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல அறிவு இருக்கிறதுனால அவன் நல்லதை செய்கிறான். அப்போ இறை மாட்சி அப்படின்னா என்ன? ஆறாம் வேற்றுமை தொகை. அவர்கள் உலக பாலர். உலக பாலர்னா என்ன? உலக பாலர் என்னம்மா டிக்ஷனரி எடுத்து பார்க்க போயிடு எழுது. இந்த துவார பாலகர் பரிபாலகர்னு அர்த்தம். பரிபாலகர், உலக பரிபாலகர். அரசன் என்பவன் திக்கு பாலகர்ங்கிற மாதிரியா? அட்டத்திக்கு பாலகர்கள் அப்படின்னா என்ன? என்னம்மா? தேசிய காவல் காத்துட்டு இருக்கானா? அவோ என்னம்மா சொல்லுவோ? ஒரு விளக்கம் கொடுக்குற அவள. 8 திசைன்னா என்னம்மா? என்னம்மா நான் சொல்லி முடிச்சாச்சு. அதாவது இந்த அட்டதிக்கு பாலகர்கள்லாம் வச்சிருக்காங்கன்னா அது அதை திருமந்திரத்தில் சொல்கிறாரா இல்லையா? கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார்னு. 8 திக்கு எண்தோள் வீசி அப்படின்னா எங்கும் இருப்பவன் அர்த்தம். எல்லா திசைகளிலும் கண்காணிப்பார வச்சுருக்கான். நாம் சுற்றம் செய்யாமல் குறைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு பெருமான் வச்சிருக்கிறார். அதுதான் பாலகர், கண்காணிப்பாளர், சூப்பர்வைசர். நாம் செய்கிற குற்றங்கள் நன்மை தீமைகளுக்கெல்லாம் சாட்சி. அதனால் அந்த அட்டதிக்கு பாலவர்கள் தசாநாதர்கள். அவங்கள என்ன சொல்கிறோம்? தசாநாதர்கள். கிழக்கு அது எங்கே செய்கிறோம்? பூசையில். பூசையில் என்னம்மா? அது சரி, அது எங்கே செய்கிறீங்க? என்னம்மா? நாலாவது சுற்று. அந்த திருவுடை மன்னரை, திருவுடை மன்னரை. அப்போ மன்னரை என்ன சொல்கிறோம்? திருவுடை மன்னர்கள். அரசன் என்பவன் செல்வத்தினுடைய பிரதிநிதி, திரு லட்சுமி கடாட்சியம் உடையவனாக. அதனால் இந்த அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அந்த அறம்
ஓதல் வேட்டல் ஈதல். அதனால் இங்கே அந்த அரசனுக்கு அதெல்லாம் நாம் திருக்குறளில் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? ஒருத்தன் கை குறைத்தான் கண்ணு இல்லையா? ஒருத்தன் கையை வெட்டிட்டான். கையை வெட்டிட்டானா இல்லையா? கையை வெட்டினா இல்லாமா? ஒரு கை பாண்டியன் சொல்கிறோம். எதுக்காக வெட்டினா? எதுக்காமா வெட்டினா? ஒரு கை பாண்டியன் கையை ஏன் வெட்டிக்கிட்டான்? அவன் விதி வெட்டிக்கிட்டான். ஆமாம். அப்போ அந்த குடிகளெல்லாம் ஒரு கல்வன் வந்து எங்கள் வீட்டில் தட்டிட்டான்னு சொன்னதுனால அவங்களுக்கு நீதி செய்தானா இல்லையா? ஆமாம். அதனால் அவனுக்கு பொற்கை பெருமான் கொடுத்ததா சொல்கிறோம். விளங்குதா? அதுபோல் அந்த உயிருக்காக, ஒரு புறாவுக்காக தன்னுடைய சரீரத்தையே கொடுக்குறான். இதான் முறை செய்து காக்கிறது. அதனால் இந்த ராமாயணம் முதலிய இதெல்லாம் அரசு புரியும் அரிய மாட்சிக்கு சாட்சியாக எத்தனையோ அந்த ராமாயணத்தில் அந்த ராமன் இல்லையா, அவனும் கௌசிகனும் பிருது மன்னனை இவர்களெல்லாம் நீதிக்காக, அறத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். அதனால் இந்த அரசனுக்கு நம்ம தமிழில் 16 பேர்கள் சொல்லப்படுகிறது. அரசனை குறிக்கிற சொற்கள். ஆமாம். சக்கரவர்த்தி, மகாராஜா, ராஜா, மன்னன், கோ, வாசன், விசுபதி, இறைபதி, தலைவன், அரையன், வேந்தன், மன்னவன், கொற்றவன், கோன், காவலன் என்றெல்லாம் அவனை பலவாறு நம்ம தமிழில் அவனை கூறுறோம் இல்லையா? அதனால் இந்த அரசன் அப்படின்னா அவன் இறைவனுடைய, இப்போ யார் வந்து இங்கே ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டானோ அவருக்கு நரக தண்டனை கிடையாது. இறைவன் தண்டனை கொடுக்க மாட்டான் இல்லையா? அதெல்லாம் அந்த ஆரூரில் தேரூர் தானா இல்லையா? இல்லையா? அவங்கெல்லாம் நீதிக்காக தானே அந்த பசுவுக்கும் நீதி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுபோல களரிற்றறிவார் நாயனார் இந்த அரசன் என்பவன் இந்த மக்களுக்கு மட்டும் அரசன் இல்லை, அந்த நாட்டில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அவன் பொறுப்பு என்று எல்லார் குறையும் அறியக்கூடிய ஆற்றல் வேணும்னு கேட்டார் இல்லையா? அதான் அரசன், அதுதான் செங்கோன்மை. என்று அதனால் இங்கே அந்த கோவிலுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லை. அந்த செங்கோல் எப்படி இருக்கணும்? கோட்டம் இல்லாமல் இருக்கணும். அது கோணினால் தன்னுடைய உயிரை கொடுத்து நிமித்திருக்காங்களா இல்லையா? ஆமாம். எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து நிமிக்க முடியாது. எல்லாத்துக்கும்
உயிரை கொடுத்தா அது நிமிந்தராது. விளங்குதா? அங்கே உயிர் கொடுக்கறது அப்படின்னா அதுக்காக நாம் வருந்துவது தான். எனவே அவங்க முதல்ல அந்த இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தவறே வந்துடக்கூடாது. குடிகள் தவறு செய்யலாம், ஆனால் அரசன் தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவ்வளவு முயற்சி கொடுக்குறாங்க. அதுபோல் நாவுக்கு அணி, அதை நாம் சாப்பிட்டு வந்து பார்ப்போம். நானா அண்ணா ஏமா நானான்னது நான் தான் இடம்